எஸ்எஸ் இன்ஜினியரிங் ஒர்க்ஸ் கோயம்புத்தூருங்க. நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா பேப்பர் பிளேட் மிஷினுங்க. பேப்பர் பிளேட் மிஷின்லேயே நம்ம ஆல் டைப் பேப்பர் பிளேட்ல பண்ணிக்கலாங்க. டைஸ் எல்லாம் நம்ம ரவுண்ட் டைஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். இது வந்து டபுள் டை செமி ஆட்டோமேட்டிக் மிஷினுங்க. சிங்கிள் டை இருக்கு, டபுள் டை இருக்கு, இதுலேயே ஆட்டோமேட்டிக்கும் இருக்கு. நம்ம இந்த மெட்டீரியல் வச்சு நம்ம பண்ணிட்டு இருந்தோம். இது எல்லாமே ரவுண்ட் பிளேட்டு. இப்போ இந்த மெட்டீரியலையும் பண்ணிக்கலாம். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் கோட்டிங் பேப்பர். இது அதிகமாக மூவிங் ஆயிட்டு இருக்கு. இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி பிளேட் மெட்டீரியலும் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்டி மெட்டீரியல், ஃப்ரூட்டி பிளேட்னு சொல்லுவோம். இந்த ஃப்ரூட்டி பிளேட்லேயே ரெக்டாங்கிள் சைஸ், ஸ்கொயர் சைஸ், ரவுண்ட் சைஸ் எல்லா சைஸ் இருக்கு. இதில் நாங்கள் டை பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இது இன்சில் போட்ட மாதிரி கேட்டிருந்தாங்க ஒரு கஸ்டமர்ஸ், அதனால ரெக்டாங்கிள் டை பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க. இந்த மாதிரி மெட்டீரியல் உங்களுக்கு அவைலபிளாக தான் இருக்குது. நாங்கள் அதுக்கான கான்டாக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருவோம். இப்போ இந்த மிஷின் வந்து எப்படி ஆப்ரேட் பண்ணணும்னா மோட்டர் ஆன் பண்ணிக்கணுங்க. நாங்கள் டெமோ வீடியோ இப்போ உங்களுக்கு காமிக்கிறோம். மோட்டர் ஆன் பண்ணிட்டு இது ஹைட்ராலிக்ல தான் ப்ரெஸ் ஆகக்கூடியது. ஹைட்ராலிக் ஆயில் ஊற்றணுங்க. இது வந்து ஹீட்ரு வந்து எவ்வளோ வைக்கணுமோ நம்ம 20 டிகிரினா 20 டிகிரி வச்சுக்கலாம். உங்களுக்கு இதில் வந்து ஹேண்ட் ப்ரெஸ்ஸிங் தான், லிவர் டைப்புங்க. இதுல வந்து 1 மினிட்ல, அதாவது ஒரு நிமிஷத்துல வந்து உங்களுக்கு 2 பிளேட் வச்சு நம்ம பண்ணிக்கலாம். உங்களுக்கு இது ஈஸி ஆப்ரேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு 1 மணி நேரத்துக்கு உங்களுக்கு ஈஸியா வந்து பிளேட் வந்து ஃபார்மிங் ஆகி வந்துடும். இப்போ இந்த மாதிரி பிளேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேற என்ன மாதிரி சைஸ் வேணாலும் இந்த ஸ்கிரீன்ல நம்பருக்கு தெரியக்கூடிய கால் பண்ணுங்க. வேற டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் சொல்றோம். தேங்க்யூ.